ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தலைவரான அன்புமணி அவர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த வருஷம் நடந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கான அந்த வழக்கு என்பது சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் ஆயிடுச்சு. அந்த கேஸில் மீண்டும் விஜய் அவர்களை விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய ஜனநாயக படத்துக்கான சென்சாரும் இந்த வார இறுதியில் வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை வரவில்லை என்றால் எலெக்ஷன் நெருக்கத்தில் வரும்போது விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை வெளியிட முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு கட்சியை தொடங்கி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கிறதுனால எலெக்ஷன் டைமில் அவர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு திரைப்படமும் வெளியிட அனுமதி இல்லை. அதனால் விஜய் அவர்களுக்கு இது ஒரு அரசியல் நெருக்கடியா என்று கேட்டால் நிச்சயம் நெருக்கடின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் விஜய் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவார். நடிகரும் மற்றும் ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆகிய பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு என்டிஏ அலையன்ஸில் சேரும்படி கேட்டுக்கொண்டதாகவும் மற்றும் பிஜேபி தலைவர்களும் விஜய் அவர்களிடம் பேசிக்கொண்டு உள்ளதாகவும் தகவல்கள் ஆனது வெளியாக வண்ணம் இருக்கிறது. விஜய் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக பாஜக அணியில் விஜய் அவர்களும் ஒன்று சேரும்போது அதிமுக கூட்டணி அமோக வெற்றியை பெறும் என்பது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை என்பதே நிதர்சனம். விஜய் அவர்கள் நல்ல ஒரு முடிவினை எடுப்பார்